சாஹிப் டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் புக் ரிவ்யூ பகுதியில் மிக அற்புதமான புக்கு. இந்த புத்தகம் பிரிண்டுபட்ட நிலையிலேயே கிட்டத்தட்ட 6 கோடி புத்தகத்துக்கு மேலே விற்கப்பட்ட டேல் கார்னகி எழுதிய ஹவ் டு ஸ்டாப் ஒரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங், நம்ம எப்படி கவலையிலேருந்து விடுபடுறது, நம்ம எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அப்படிங்கிறது அந்த புத்தகம். மிக அற்புதமான புத்தகம். டேல் கார்னகியை பொறுத்தவரை ஒரு யூஎஸ் ரைட்டர், பிலந்தராபிஸ்ட். அவர் மிகப்பெரிய பிலாசபிஸ்ட். அவர் சொந்த பொருளாதாரத்தில் தான் நூலை எழுதினார். 1885 அவர் பிறந்தார். 1955 நியூயார்க்கில் மறைந்தார். மிசிசிப்பியுடைய அந்த ரிவர் கரையில், நதிக்கரையில் அமைந்த மிசௌரி அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தவர். என்னெல்லாம் துன்பங்களுக்கு ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை நாவலாக சொந்த அனுபவமாக என்ன செஞ்சுருக்கிறாருன்னா அவர் புத்தகமாக எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங். இந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருக்கிறது? ஒவ்வொரு ஆளும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் வாழ முடியுதா? நிறைய கவலைகள் மனசில் இருக்குது. அந்த கவலைகளை எப்படி வென்றெடுக்கிறது? எது மாதிரியான கவலை? கவலை என்றால் என்ன? இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் இந்த புத்தகம் தாங்கியிருக்கிறது. சுருக்கமாக நம்ம இந்த காணொலியை அமைக்கிறோம். இது போன்ற காணொலிகள் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஊடகத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, மற்ற மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேரடியாக புத்தகத்துக்கு வருவோம். டேல் கார்னகி, நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஃபேமஸான ரைட்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹவு டு ஸ்டாப் வெரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங். அவர் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம், அன்சைட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுடைய மென்டல் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி வழங்குறது அப்படிங்கிறது தான் அந்த ஒட்டுமொத்த புத்தகத்தினுடைய சாராம்சம். சற்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 350 பக்கம் உள்ள அந்த புத்தகம். ரொம்ப சின்ன சைஸு, ஒரே அடியாக நீங்கள் படிச்சிடலாம். 2009 நான் அந்த புத்தகத்தை படித்தேங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, ஒரு 7-8 பாயிண்ட் சொல்கிறார் இந்த புத்தகத்தில். ஒட்டுமொத்த புத்தகத்துடைய கருப்பொருள் அதுதான். லிவ் இன் டே டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ். இன்றைக்கு ஒரு நாள் நம்ம கடைசி நாளாக இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம வாழ்வையில் இன்றைக்கு கடைசி நாள், நம்ம இதுக்கப்புறம் நம்ம மரணித்து விடுவோம் என்று உங்களுக்கு தெரியும்னு வைங்களேன். நீங்கள் எப்படி இருப்பீங்க? அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் வாழுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த நாளில் என்னென்ன செய்யணுமோ, உங்களுடைய குடும்பத்திற்கு, சமூகத்திற்கு என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அத்தனையும் செய்து முடிப்பீர்கள். ஃபோக்கஸாக இருப்பீங்களா? ஃபோக்கஸ் ஆன் டுடே ஒன்லி. டோன்ட் ஒரி அபவுட் பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர். நாளை நமக்கு தெரியாது, நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமா தெரியாது. நேற்று அது சென்று விட்டது, கடந்து விட்டது. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இன்றைக்கி நீங்கள் எப்படி வாழ்றீங்க அப்படிங்கிறத இன்றைக்கூட நாளாக உங்கள் நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதை முதலாவது சொல்கிறார். லைக் வாட்டர் டைட் டோர்ஸ் ஆன் ஷிப் கீப் யுவர் அட்டென்ஷன். அதாவது நீங்கள் ஒரு கப்பலில் போகிறீங்க, அலை அடிக்கிறது, நம்ம கப்பல் உள்ள தண்ணி வருதுன்னா நீங்கள் உங்கள் டோரை எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்க? டைட்டானிக் கப்பலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த கடனான என்ன செய்வாங்க, விண்டோஸ் எல்லாம் பூட்டுவாங்க பாருங்கள், தண்ணி உள்ளே கப்பல் மூடிடக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு உங்கள் ஒரீஸுடைய டோர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் நீ க்ளோஸ் பண்ணுங்க. சட் த அயர்ன் டோர்ஸ் ஆன் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். கடந்த காலத்துடைய நிகழ்வுகளைய வருங்காலத்தை பற்றிய பயத்தையும் கடந்த காலத்துடைய கசப்பான அனுபவத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, கதவை சாத்தி விடுங்கள், இன்றைக்கு நீங்கள் வாழுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை சொல்கிறாரு. ஆஸ்க் யுவர் செல்ஃப் தீஸ் 3 questions. 2வது பாயிண்ட். முதல்ல உங்களுக்கு கவலையாக இருக்குது, உங்களுக்கு ஒரியாக இருக்குன்னா அந்த ஒரியை பற்றி 3 கேள்வியை கேளுங்கிறார். யார்? டேல் கார்னகி, இந்த புத்தகத்துடைய ஆத்தர். ஒய் ஆம் ஒரியிங் அபவுட். நான் எதுக்காக நான் கவலைப்படுறேன், எதை பற்றி நான் கவலைப்படுகிறேன்? வாட் கேன் ஐ டூ அபவுட் இட். இப்போ நம்ம கவலைப்படுறதுனால என்ன நமக்கு ஆக போகுது? இதை கேள்வி நீங்கள் கேளுங்க. ஒய் ஆம் ஐ கோயிங் டு டூ அபவுட் இட் அண்ட் வென். அதைக்காக நான் என்ன செய்ய போகிறேன், எப்போது செய்ய போகிறேன்? இதை யோசித்தாலே எல்லாம் முடியும். நமக்கு 10 லட்ச ரூபா நம்ம பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டல, அதை லாஸ் ஆகிட்டு நமக்காக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து விட்டோம் வியாபாரத்தில். அதை பற்றி சிந்திச்சுட்டே இருந்து, அதை பற்றி கவலைப்பட்டுகிட்டே இருந்து என்ன ஆக போகுது? நாம் எதற்காக லாஸ் ஆகணும், அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த கேள்வியை கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 10 லட்சம் அடுத்து சம்பாதிச்சுட்டு போயிடலாம். நம்ம எதை லாஸ் பண்ணமோ, எதை இழந்தமோ அதை மீண்டும் நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய திறமையால், நம்முடைய அறிவை கொண்டு, ஆற்றலை கொண்டு, உழைப்பை கொண்டு என்ன செய்யலாம், சம்பாதித்து கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு வருவான். அதுபோல் அக்செப்ட் த worst கேஸ் சினரியோ. நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையை தரக்கூடிய ஒரு துன்பகரமான நிகழ்வு நடந்திருக்கும். நாம் யாரை இழக்கக்கூடாதோ அவரை இழந்திருப்போம். அதை இழந்த உடனே நமக்கு என்ன ஆகும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, அதையே நினைத்து கொண்டு எப்படி மென்டலி ப்ரிப்பேர் ஃபார் த worst.
ஒரு மரண செய்தி நடக்குதுன்னு வைங்களேன், 3 நாட்களுக்கு மேலே நாம் வந்து என்ன செய்யக்கூடாது, துக்கமாக இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அந்த கருத்தை இவர் வந்து வழிமொழிகிறார். ஏதாவது ஒரு தீங்கு நடக்குமே ஆனால் நம்ம என்ன சொல்லணுமா, இது இறைவனோடு வந்தது, இதனுடைய அனைத்து ரகசியங்களும் அவனே அறிந்தவனாக இருக்கான், இதை விட சிறந்ததை தருவான் என்று நீங்கள் சொல்ல பழகிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதே கூற்றை வந்து டேல் கார்னே சொல்கிறார். நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஃபார் த worst, காம்லி அக்செப்ட் இட் இஃப் நெசசரி. நீங்கள் வந்து அமைதியாக அதை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வந்து அமைதியாக இந்த இழப்பை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள். தென் ட்ரை டு இம்ப்ரூவ் ஆன் த worst. இது போன்ற ஒரு கவலை தரக்கூடிய ஒரு இழப்பு நடக்குமேனால் அதை என்ன செய்யுங்க, அக்செப்ட் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். டோன்ட் சாடஸ்ட் அப்படின்னா, இந்த மரத்தூள் இருக்குல்ல, மில்லில் போய் பார்ப்போம், மரப்பற்றையில் மரங்களை இழப்பு காலத்தில் பார்த்தீங்கன்னா தூளாக விழுந்துடும். அது திரும்ப மரதாவாக செய்ய முடியுமா? செய்ய இயலாது. அதான் டோன்ட் டுவல் ஆன் த பாஸ்ட், இட்ஸ் டன், யூ கனாட் அன்சாட் சாடஸ்ட். நீங்கள் அந்த மரப்பட்டறையில் இருக்கக்கூடிய மரத்தூர்களெல்லாம் சேகரித்து நீங்கள் மீண்டும் ஒரு மரத்தடியாக செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. கதவு நல்லாக வந்து நீங்கள் மாற்ற முடியுமானா முடியாது. அப்போ அந்த மென்டாலிட்டிக்கு வந்துடுங்க. ஸோ நீங்கள் அந்த பாஸ்ட்டை நினச்சி வருத்தப்பட்டு கொண்டிருக்காங்க என்று சொல்கிறார். புத்தகம் வந்து பக்கத்துக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் குடித்த மாதிரி இருக்கும். ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங். இந்த தலைப்பே வந்து சும்மா நெத்தி போட்டில் அடித்த மாதிரியான ஒரு தலைப்பு. அது மாதிரி கீப் பிஸி. நீங்கள் உங்களை வந்து எப்பவுமே பிஸியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆக்ஷன் கில்ஸ் அன்சைட்டி. நம்முடைய கவலைகளை வந்து நம்முடைய செயல்திறன் இருக்கு பாருங்க, கண்டினியூவாக நம்ம பிஸியாக இருந்துட்டு பாருங்க, அந்த பிஸினஸ் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளை அதை என்ன செய்யும், நம்மை மாற்றிவிடும் என்று சொல்கிறார். கீப் யுவர் ஸ்கெட்யூல் ஃபுல்லாக மீனிங்ஃபுல் அண்ட் என்கேஜிங் ஒர்க். அப்படி பிஸியாக இருக்கிறது வந்து கண்ட இடத்துல நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பிஸியாக இருக்கக்கூடாது. நீங்கள் பிஸியாக இருக்கக்கூடிய விஷயம், நீங்கள் இன்வால்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். நீங்கள் இருக்கக்கூடிய என்கேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயம், அந்த ஒர்க், அந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயமா இருக்கும், சமூகத்துக்கு ஒரு பிரயோஜனமான வேலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அப்புறம் worry is most often a result of do nothing. நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, ஒன்றுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா, அதுவே உங்களுக்கு வந்து பெரிய ஒரு கவலையை உண்டு பண்ணிவிடும். டோன்ட் worry about criticism. நம்மை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களை பற்றி கவலைப்படாதீங்க. விமர்சனங்கள் வந்து ப்ரோஆக்டிவ், அதாவது நம்மை மீது கவலை கொண்டு நம்ம மீது அக்கறை கொண்டு நேரடியாக நம்மகிட்ட சொல்கிறவங்க இருப்பாங்க, நம்மளுக்கு குறை சுட்டி காட்டுவாங்க. அது பாசிட்டிவ் கிரிட்டிசிசம், அது இருந்தால் ரொம்ப வெல் அண்ட் குட். ஆனால் நம்முடைய வளர்ச்சியை பொறுக்காமல், நம்முடைய வளர்ச்சியை பொறுக்காத அந்த பொறாமையின் காரணமாக அவர்களை விட நாம் மேலோங்கி விடுவோமோ என்ற அந்த கெட்ட எண்ணத்தில் நம்மை மீது வீசக்கூடிய அவதூறுகள், பொய்கள், புரட்டுகள், இது போன்ற ஒரு மோசமான விமர்சனங்களை வைத்து மனசில் எண்ணிக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அவங்களாம் பல இடது கீழே ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். போடா நீனும் ஆளும், உன்னை விட்டா எனக்கு ஆள் இல்லையா, உன்னை தாண்டி இறைவனுடைய பூமி மிகப்பெரிய விசாலமானது, மகத்தானது, நீ யாருப்பா என்ன வந்து இந்த மாதிரி தவறாக சொல்கிறது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துடணும். ஏன்னா இது ஃபால்ஸ். நம்ம மீது வந்து இந்த மாதிரியான பொய்யான குற்றச்சாட்டுகளை வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. அதுதான் உங்களை இம்ப்ரூவ் பண்ணும், அதுதான் உங்களை இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். இதுதான் உங்களை கட்டுமா. ஆனால் உண்மையிலேயே உங்களை நேசிக்கக்கூடியவர்கள், உங்கள் மனைவி மக்கள், உங்கள் உற்றார் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள் ஒன்றை சுட்டி காட்டினால் அது உண்மையான தவறாக இருக்கும் பட்சத்தில் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து பாசிட்டிவ் கிரிட்டிசிசமை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் மீது நம்முடைய வளர்ச்சி பொறுக்காமல் இருக்கக்கூடிய அந்த பொறாமைக்காரனுடைய தவறான அந்த விமர்சனங்களை புறந்தள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதுபோல் கிவ் அதர்ஸ் நாட் ஜஸ்ட் யுவர் செல்ஃப். எதை எடுத்தாலும் நீங்கள் உங்களை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க, அடுத்தவங்களை பற்றி நினைங்க. திங்க் ஆஃப் அதர்ஸ், ஹெல்ப் சம்மன். அடுத்தவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய, ஹெல்ப் பண்ண போங்க. உங்களுடைய கவலைகள்லாம் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். கம்பேஷன், கான்ட்ரிபியூஷன் ரெடியூஸ் செல்ஃப் சென்டர்டு வரி. நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஃபோக்கஸாக இருக்கக்கூடிய சில விஷயங்களால் உங்களுடைய கவலைகள் குறையும். ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ், ப்ரிவென்ட் ஃபேட்டிக். நீங்கள் முதல்ல உங்கள் உடம்புக்கு தேவையான ரெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க. நல்ல உறங்குங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க. ஓய்வு நேரம் உங்களுக்கு தேவை, அதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய ஓய்வை பற்றி நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும், முடிவு செய்ய வேண்டும். கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் நாட் யுவர் ட்ரபிள்ஸ். உங்களுக்கு இறைவன் அளித்த அருள்கொடைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒத்த கண் இல்லாத, 2 கண் இல்லாத கூடர்கள் இருப்பாங்க. நமக்கு 2 கண் சூப்பராக இருக்குது. நம்ம மாற்றுத்திறனாளியாக இல்லை, கைகள்லாம் நல்லா இருக்குது.
அப்போ நமக்கு கீழே உள்ளவங்கள பாருங்கள், செல்வம் கொடுக்கப்பட்டு நம்மை விட பார்த்தீங்கன்னா அன்றாடம் காட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதை விட நம்ம பரவாயில்ல, ஒன்றுக்கு நம்ம 10 ட்ரெஸ் வச்சுருக்கிறோம், 2 ட்ரெஸ்ஸு மாற்று ட்ரெஸ் இல்லாத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம எவ்வளோ பரவாயில்லையே, இறைவன் நம்மளை நல்லா வச்சுருக்கிறான் அப்படின்னு நமக்கு அருளப்பட்ட அருள் கூட நினைத்து பாருங்கள். குடிசை வீட்டில் இருக்கக்கூடியவங்க மழை அடைமழை பெய்தால் எந்த அளவுக்கு அந்த ஓட்டு வீட்டில் குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒழுவா நம்ம எப்படி இருக்கோம், ஏசி ரூமில் அழகாக இருக்கிறோம், காங்கிரீட் வீட்டில் நம்ம இருக்கிறோம். இது போன்று நமக்கு வழங்கப்பட்ட பிளெஸ்ஸிங்ஸ், நமக்கு எவ்வளோ படிச்சிருக்கிறோம், டிகிரி வாங்கியிருக்கிறோம், நமக்கு எவ்வளோ நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள், எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறோம், அப்படி நினைத்து பாருங்கள். இதெல்லாம் இல்லாதவங்க நிறைய பேர், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அனாதைகள் இருக்காங்க, தன்னுடைய பெற்றோருடைய பேர் தெரியாத மக்கள் நிறைய இருக்கிறாங்க, வாழ்க்கையில் அடித்தட்டில் உழன்றவர்கள் இருக்காங்க, வீடு இல்லாமல் வந்து பிளாட்ஃபார்மில் வாழக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, லட்சம் கோடான கோடி இந்தியர்கள் இருக்கிறார்கள், அடுத்த வேலை உணவுக்கு வழி இல்லாதல் இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்மை மேம்பட செய்திருக்கான இறைவன் என்று சொல்லி இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். இதுடைய 1, 2, 3 நீங்கள் எண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய கவலையெல்லாம் வந்து என்ன செய்யணும், சுக்குநூறாகி போய்விடும் என்று சொல்கிறாரு. இத்தகைய ஆழிய கருத்துக்கள்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது. கடைசி ஒன்று சொல்வார், அவர் தாட்ஸ் மேக் அஸ் வாட் வி ஆர். நம்முடைய திங்கிங் இருக்கு பாருங்க, நாம் என்ன நினைக்கிறோமோ அவராகத்தான் நாம் மாறுவோம். கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ் அண்ட் யூ கண்ட்ரோல் யுவர் பீஸ். உங்களுடைய இன்னர் வாய்ஸ் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க, உங்களை நீங்களே என்ன செய்வீங்க, கண்ட்ரோல் பண்ணுவீங்க என்று சொல்கிறார். மிக அற்புதமான புக்கு. கவலைக்கு வந்தால் நீங்கள் 3 கேள்வி கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. மோசமான நிலையை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அது கடந்து சென்று விடும். அதுபோல் ஒரு மரத்தூளை வந்து என்ன செய்கிறாரு, நீங்கள் மர பற்றையில் போய் நின்று தூளை அள்ளி கூட நீங்கள் மரத்தை செய்ய முடியாது. கவலையை விட்டு விடுங்க, உங்களுடைய மனதை பிஸியாக்குங்க, உங்களை நீங்கள் வந்து பிஸியாக நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்க. வேலைப்பாடுகளில் தவறான விமர்சனங்களை வந்து புறந்தள்ளுங்க, மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உங்கள் உடலையும் மனதையும் சற்று ஆசுவாசப்படுத்துங்க, ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்காக வழங்கப்பட்ட அருள் கொடைகளை நினைத்து பாருங்க அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் யாராக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்கிறீங்கன்னு சொல்லி இந்த புத்தகத்தை முடிக்கிறாரு. ஹவு டு ஸ்டாப் வரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங்கிற ஒரு அற்புதமான புத்தகம். இது போன்ற புத்தகத்தை ரிவ்யூ நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சாஹிப் டாக்ஸ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். தொடர்ந்து இணைந்திருப்போம். மிக்க நன்றி.